அழகா இருக்கட்டும். ஆமா இருந்தாலும் இந்த மாபெரும் மக்கள் சபையை முன்பாக வந்தேனே. என்னுடைய பேரு என்ன? நான் யாருக்கு பிள்ளை? நான் யாருக்கு மனைவி? நான் ஏன் வந்தேன்? என்னுடைய தாய் தந்தைகள் பேரு என்ன? இந்த விளக்கம் சொல்லணுமா? சொல்றமா? பார்ப்புக பத்தனியா ஒரு பெண்ணிடத்தை ஒரு பலனை காண அங்க பாரு அது ஒரு முடித்து திரௌபதி அம்மன். திரௌபதி சொன்னேனே, நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன்? என் தந்தையார் பாஞ்சாலி மன்னனுக்கும் என் தாயார் கோகிலாவதி அம்மனுக்கும் எப்படி பிள்ளையாக பிறந்தேன்? நான் பாஞ்சாலியாக
தாயார் கோக்கிலவதி நான் எப்படி பிள்ளையாக பிறந்தேன் என் தந்தையார் பாஞ்சாலி மன்னனாகப்பட்டவர் கவுளிமபுரி பட்டணம் சேர்ந்தவர்கள் அந்த கவுளிமாபுரி பட்டணம் ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே அந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு என்று சொல்லி தந்தையார் பாஞ்சாலி மன்னனாகப்பட்டவர் என்ன செய்தார் வெள்ளிக்கிழமை நாள் முதல் இமயமலை சார்பில் சென்று அங்க யார் அழைத்தார் யாரை அந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு வேண்டும் சொல்லி அங்க யார் அழைத்தால் ஏக ஜனயும் நானம்மா அம்மணி அம்மா ஐயக ஜனயும் நானம்மா பிறந்து நான் வெள்ளிக்கிழமை நாள் முதல் இமயமலை சார்பில் சென்று யாத்திரை சொல்லக்கூடிய முடிவை கணித்து யாக செய்தார்களாம். அந்த ஏகத்திலே பிறந்தபடியால் எனக்கு ஏக ஜனகி அப்படியா அந்த ஏகத்துல பிறந்தபடியால் எனக்கு ஏக ஜானகி அந்த யாகத்தில் நான் ஒருவனே பிறந்தேனா எனக்கு முன்பதாக யாராவது பிறந்தாங்க அதான் சந்தேகம். அங்க துஞ்சாராடி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏகத்தில் பிறந்தவர் யார் தெரியும்? அண்ணா துஷ்டத்துமன் பிறந்தார். அதுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன். நான் ஒருவரை பிறந்த முடியாது. நான் 3 விட்டு அந்த ஏகத்தில் பிறந்தேன். எப்படி 3 விட்டு பிறந்தேன்? என் கழுத்துல செங்கல் ஒன்று மாலை ஒன்று பிறந்தது, திரைங்க என்ற ஒரு பானம் ஒன்று பிறந்தது. அப்படி பிறந்து வந்து இதெல்லாம் நரஜன்மம். இதெல்லாம் மாநிலராக பிறந்ததெல்லாம் நரஜன்மம், நாட்டம் பிடிச்ச ஜன்மம். ஆனா நான் எப்படி பிறந்தேன்? நான் அக்கினியில் நான் பிறந்தேன்.
கருவாகி ஒரு தாயிலே பிறந்தவர்கள். நான் அப்படி பிறந்தது கிடையாது. அக்கினில பிறந்தேன். உலகம் போற்றி உத்தமரை எனக்கு இருப்பது 5 கணவன்மார்கள். எனக்கு இருப்பது 5 கணவன்மார்கள். சந்தோஷமா தான் இந்த பர்சன்ட் சொல்லக்கூடிய நாட்டு செம்மையோட நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம். 5 கணவன்மார் இருந்தும் சந்தோஷமா தான் நான் வாழ்ந்து இருக்கிறேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. உலகம் போற்றி உத்தமர்கள் 5 ராஜாக்களின் கணவன்மார்கள். அனலிலே பிறந்தேன். அனல் விட விலகி நெருப்பில பிறந்தேன். சாட்சாதி எம்பெருமானுக்கு தங்கையானே. ஆமா அந்த நீலவண்ண அதுவும் தெளித்து தரும் நின்றாரு. அண்ணா சாட்சாதி எம்பெருமா அவருக்கு தங்கையானே. அப்படி பிறந்து வளர்ந்து உலகம் போட்டு உட்காந்து மனைஞ்சு அத்தை குஞ்சு வார்த்தைக்காக. ஆனா இருந்தாலும் ஏன் வந்தேன் காரணம் என்ன நாடியான அது மன்ன உலகம் போட்டு உத்தமர்கள். என்னுடைய கணவன்மார்கள் இருந்தால் பத்தினி பாஞ்சாங்க கேட்டு